ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெங்காய பக்கோடா பண்ணுவோம். அதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது நேற்று காட்டின மாவு தான். 2 பல்லாரி இப்படி நேராக நறுக்கிறதுக்கு அதை உள்ளே போட்டலாம். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான உப்பு. இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த இட்லி மாவுலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த இட்லி மாவுலேயே பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்கிட்ட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டுக்கலாம். என்ன இட்லி மாவு மட்டும் கட்டியாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். பத்து நிமிஷம் கூட அதிகம்தான். டக்குன்னு உடனே பிசைஞ்ச உடனே போட்டு மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சுருக்கோம், அதனால் டக்குன்னு எடுத்துடலாம். கடலை மாவு இதிலெல்லாம் போடுறத விட இட்லி மாவில் ஒரு டைம் போட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும்.
இப்படி குழந்தைங்க ஸ்கூல் விட்டுட்டு வர டயத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக ஈஸியாக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.